ஹாய் விவஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி கிளைம் பண்ணி எடுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிஎஃப் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க. வெப்சைட்னுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுடைய யூஏஎன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா அப்படின்ற இடத்துல அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த லாகின் செகண்ட் ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ஹஸ் பீன் சென்ட் ஆன் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டாங்க, அல்லாங் வித் ஓடிபி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு கிளைம் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கிளைம் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொசீட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு பிஎஃப் அட்வான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்பஸ் ஆஃப் அட்வான்ஸ், என்ன பர்பஸ்க்காக இந்த அமௌண்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் தேவையோ நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இல்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிங்க. ஸோ மென்ஷன் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் உங்களுடைய டோர் நம்பர், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டைப் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த ஊர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்டிருப்பாங்க. அந்த பின்கோடு நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிவிடுங்க.
டைப் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய பாஸ்புக்கை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. பாஸ்புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணோடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே கீழே வந்து ஒரு கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. என்டர் ஓடிபி அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில். ஸோ என்ட்ரி பண்ண உடனே என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஓடிபி அண்டு சப்மிட் பட்டன் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஸோ கிளிக் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.